திருப்ப முடியாத வீடியோ எடுத்து அப்படியே சாப்பிட்டு வைக்கிறீங்களா? எப்போ வைப்பீங்க? இது வர்றது பையன் எதுவும் வரல. எனக்கு இடைஞ்சலா தேடி நீங்க மேல தூங்கல இடைஞ்சலா இருக்குதுன்னா அதுல ஒரு குட்டி வச்சுட்டேன். கூடா வாழு எப்படி வாழு சீலை எடுத்து பை கொடுத்துருங்க. மீன் உள்ள 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 கனமாகுது. எலும்பு வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஒரு கட்டையத்துக்கு கிளம்பி போயிட்டாரு, காலையே காணாம போயிட்டாரு. அப்படியே வெட்டுற மாதிரி கைமா எழுதியா அப்படியே கோலா முட்டி வெட்டலாம். நீங்க போயிட்டு அங்கே வேற பையில மாத்திக்கினா கொடுக்க முடியாது. அந்த பையில கொடுக்க கூடாது, வேற பையில மாத்தி கொடுங்க. நான் அப்படியே அந்த பையில எடுத்து போட்டுறேன். சொல்லுவேண்ணா பை பிரிங்க. பெரிய கவர் வாங்கி மட்டுமா போட்டுக்கின்றேன். அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. பாத்திக்கிட்டே கொடுக்கணுனாக்கா சின்ன கவரை கொடுக்காங்க. பெரிய கவரில் ஒன்றா போட்டு ஒன்றா கொடுங்க. 5 கவர் இருக்குல்ல, 5 கவரை போட்டு கொடுங்க. இட்லியில் என்ன ஆகுது? சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே கிரிஞ்சு தான் ஆகிடும். அதே நேரத்தில் சாப்பாடுகளை கண்டினியூ ஃபாலோ பண்ணுறாங்க பாரு. அவங்களுக்கு மட்டும்தான் டிஃபனு கரெக்ட் டைம். லஞ்சுலாம் லஞ்சுக்கு டைமு அவங்க தான் வந்து கரெக்டான டைம் சாப்பிடுவோம். 3 மணி நேரத்தில் 2-4 மணி நேரத்தில் ஜீரணமாகிடும். உடனே சாப்பாடு 1 மணிக்கு சாப்பாடு 1 மணிக்கு கரெக்டாக சாப்பிடணும். அது விடும் அவங்க யார் சாப்பிடணும். ஒரு நாளுக்கு சாப்பாடு 12 மணிக்கு, ஒரு நாளைக்கு நாஸ்தா 10 மணிக்கு சாப்பிட்டா என்ன உடம்பு? ஆமாம். இப்போ நான் இன்னைக்கு வேலை வந்து எடுத்துனா நான் 12 மணி எடுத்து சாப்பிடுவேன். இல்லைன்னா காலை 10 மணி சாப்பிட்டு படுத்துருவேன். எல்லாமே நல்லா தாங்க. எல்லாம் சின்ன பீஸ் தான் எல்லா இடத்துக்குவா. அது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சின்னது. எது தெரியுதுரா? ஆப்பரா எது எடுத்து போறாரு? யாரு இல்லையா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறானுங்க. ஒட்டு மொத்தமா கொடுத்தீங்கன்னா அப்படியே கொண்டுருவானுங்க எல்லாம் ஒரு மொத்த புள்ளிங்கன்னா. அவரை வந்து போனாங்க பூந்து விளையாடுவானுங்க. அப்புறம் 10 ஊசி போடணும். நம்ம
இதை பார்த்து அது ஓட்டுன்றான் அப்படிலாம் கிடையாது. உனக்கு மோசமானவனுங்க அவனுங்க, திருட்டு பசங்க. ஏரியாவை பார்த்து பேசியா, மனுஷன் இருந்தாலும் யாராக இருந்தாலும் நினைக்கிறா ஏரியா தான் முக்கியம். ஏரியாவை ஓன பண்ற ஆளுங்க அவனுங்க. அவன் பாட்டு உள்ள வந்து கேட்டுக்கா அடிச்சுன்னா அது என்னன்னா கும்பலாகுது, கடிச்சிடும். உங்களுக்கு வெடி போட்டுன்னு வச்சுக்கேன், இதை ரெடி ஆச்சுப்பா. என்ன எவ்வளோ செலவு பண்ணிருக்காங்க அதுக்கு? ஒரு மாசத்துக்கு ஒரு ஊசி போடணும். அது ஊசியோட விலை எவ்வளோ? 3000-4000 ரூபா வருது. நானும் ஒரு நாய் வந்து பேப்பரில் கொஞ்சம் ஊசியில் போட்டு வந்தேன். வரி குதிரைப்பா எல்லாம் வரி குதிரை போல இருக்குது. என்ன பிடிக்கும்? வச்சுக்கா நம்ம ஏரியாவுக்கு தான் வளர்க்குறாங்க. ஒன்றுதான் அதில் 4 கேட்டாங்க, 6 கேட்டாங்க. ஒன்றுதான் வீடு கடிப்பானுங்க. கை வச்சுங்க. பிரகாஷ் ஹலோ சொல்லுமாப்ல. அவரு யார் எத்தனை மாப்பிள்ள வேலை உண்டு, வீடு உண்டு, வேலை முடிஞ்சுன்னு நேரம் சாப்பிட்டு போய் படுத்துட்டு வேண்டாம். போயிட்டீங்களே வாடகை? வேற எந்த வேலையுமே கிடையாது. மறுபடியும் சாயங்காலம் எழுந்துவா, மறுபடியும் சாப்பிட்டு படுத்துவேன். வேலைக்கு மட்டும் போறியா நீ மட்டும் கேளு. வேற எந்த வேலையும் செய்து கிடையாது. திடீர்னு மாப்பிள்ள போனு. நல்லது நல்லது நல்லது. ம் இப்போ கூட ஒரு பிறந்த நாளுக்கு இதுக்கு வந்தேன், திருக்கனூருக்கு, குடத்துருக்கு, இது திருக்கனூருக்கு. இல்லாமல் டைம் ஆகி போச்சு. 9 மணி லாஸ்ட் பஸ் ஆக முடியாங்க. அந்த லாஸ்ட் பஸ் பிடிச்சி கூட இதுக்குள்ள பாடப்பட வேணும். அப்படியா? அதான் எப்போ வருதான் சொல்லு, எப்போ வருதான்? வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாலைக்காரோட நெத்திலியோட எடுத்து வாங்கி கொடுத்துடலாம். சரி இது வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சரி மாஞ்சேரி தலை இதில் செலஞ்சேரியில் வயதாவூரில் பெரிய மண்டபம் தெரியுமா? பெருசு. எங்கள் ஊர்லேயே வந்து நான் பிறந்த ஊர்லேயே வந்து என்ன ஏறினீங்க? எல்லா ஊரும் சுற்றி போடுறீங்க. வீட்டில் வேலையை பார்க்க மாட்டேன் போடுவாமா? வேலையை பார்க்க மாட்டேன் சொன்ன மாதிரி வீட்டில் சுற்றி தான் இருப்பான் போடுங்க. 2 டைம் பக்கத்து ஊர் தெரியாமல் இருக்குமா?